வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் ஆல் டைம் பிளாஸ்டிக் ஐபிஓ பற்றிய முழு விவரத்தையும் பார்க்கலாம். அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். பிஎஸ்சி லிமிட்டோட ஸ்டாக்கோட முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். மார்க்கெட் அப்டேட்லாம் பார்க்கலாம். முதல்ல ஆல் டைம் பிளாஸ்டிக் ஐபிஓ பற்றிய விவரம் பார்ப்போம். மொத்த மதிப்பு 400 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 280 கோடி புதிய வெளியீடுகள். அப்புறம் 120 கோடி ஆஃபர் ஃபார் செல்ல இது பண்ணுறாங்க. 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஆல் டைம் பிளாஸ்டிக் லிமிடெட் ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனமாக இருக்குது. P2B வெள்ளை லேபிள் வாடிக்கையாளர்களுக்கு உற்பத்தி பொருள்களை, நுகர்வோர் உற்பத்தி பொருள்களை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் தயாரிக்கிறதுல நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க. ஐரோப்பா மற்றும் UK, US நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறாங்க. லஞ்ச் பாக்ஸு, பாத்ரூம் ஐட்டம்ஸ், அப்புறம் கிச்சனு, அனைத்து தயாரிப்புகளும் இவங்கள்ட்ட இருக்குது. அப்புறம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பங்கு வெளியீட்டுக்கு பிறகு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 18,013 கோடியாக இருக்கும். நிதியாண்டு 25 PE ரேஷியோ 36 இருக்குது. எபிட்டா 19.8 மடங்காக இருக்குது. நீண்ட கால முதலீட்டுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக செக்யூரிட்டிஸ்லாம் பரிந்துரைச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தை நீங்கள் நீண்ட கால முதலீட்டுக்கு வச்சுக்கோங்க. ஐபிஓ 35 முறை 35% சப்ஸ்கிரிப்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் 55%, NII 35%, அப்புறம் QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் 1.87% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் டைம் பிளாஸ்டிக்கோட ப்ரைஸ் பேண்டு 260 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 275 ரூபாயை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டேட் பார்ப்போம். விண்ணப்பிக்கிறதுக்கு ஆகஸ்ட் 7 நேற்று வியாழக்கிழமை முடிஞ்சிருச்சு ஒரு நாள். இன்றைக்கி 2ஆம் நாள் ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை. ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை விடுமுறை. ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. 2 நாளும் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாது. அப்புறம் ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். மொத்தம் 3 நாட்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். இன்றைக்கி 2ஆம் நாளாக இருக்குது. அப்புறம் பங்கு வெளியீட்டு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒதுக்கீடு விவரம் பார்ப்போம். ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% ஒதுக்கியிருக்கிறாங்க பங்கை. அப்புறம் QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்களுக்கு 50% அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், நிறுவனம் அல்லாத வாங்குபவர்களுக்கு 15% ஒதுக்கியிருக்காங்க. பங்கு ஒதுக்கீடு செய்வதற்கான தேதி ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை. அப்புறம் ஆகஸ்ட் 13 புதன்கிழமை. பங்கு கிடைத்தவர்களுக்கு அவரவரது டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும். பங்கு கிடைக்காதவர்களுக்கு அவர்களது வங்கி கணக்கில் பணம் திரும்பி செலுத்தப்படும்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை NSE மற்றும் BSEயில் பங்கு லிஸ்டிங் செய்யப்படும். நம்ம விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். அப்புறம் ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். கிட்டத்தட்ட 25 ரூபாயாக இருக்குது. நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 10% ப்ரீமியத்தில் கிடைக்குது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான நிறுவனமாக எல்லா செக்யூரிட்டிஸும் பரிந்துரைக்கிறாங்க. இது பழமையான கம்பெனி, நல்ல லாபமுள்ள கம்பெனியாக இருக்குது. நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்த நிறுவனமாக இருக்கும். முக்கியமான நிறுவனமான BSE இந்தியா லிமிட்டோட முதலாம் ஆண்டு காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். ஆசியாவின் பழமையான சந்தைகளில் ஒன்றான BSE இந்தியா லிமிடெட் ஜூன் மாதம் முதல் காலாண்டு முடிவுகளில் நிகர லாபம் போன வருடம் 264 கோடியாக இருந்திருக்கு. இந்த வருடம் 539 கோடியாக கிட்டத்தட்ட 103% அதிகரித்து 2 மடங்காக இருக்குது நிகர லாபம். அப்புறம் வருவாய் ஆண்டுக்காண்டு 59% அதிகரித்து 958 கோடியாக இருக்குது. பரிவர்த்தனை கட்டணங்கள் 737 கோடியாக உயர்ந்திருக்கு. சேவைகளிலிருந்து நிறுவனங்களுக்கு வரும் வருவாய் ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 95 கோடியிலிருந்து 125 கோடியாக உயர்ந்திருக்கு. தீர்வு மற்றும் கருவூல வருமானம் 42 கோடியிலிருந்து 45 கோடியாக அதிகரிச்சிருக்கு. முதலீட்டு வருமானம் ஆண்டுக்காண்டு 61 கோடியிலிருந்து 79 கோடியாக உயர்ந்திருக்கு. நிறுவனத்தின் மொத்த வருமானம் முதல் முறையாக 1044 கோடியை கடந்திருக்கு. இது ரொம்ப சாதனை அளவாக பார்க்கப்படுது. எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸஸ், டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோர்டைசேஷன் 282 கோடியிலிருந்து 626 கோடியாக உயர்ந்திருக்கு. செலவினங்களை பொறுத்தவரை நிறுவனம் ஒழுங்குமுறை பங்களிப்புக்காக 116 கோடியும், தொழில்நுட்ப பங்களிப்புக்காக 50 கோடியும், தீர்வு மற்றும் மேம்படுத்துதல் ஒழுங்குமுறைக்காக 70 கோடியையும் செலவு செஞ்சுருக்கதா தெரிவிச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 26ஆம் காலாண்டில் சராசரி தினசரி விற்பனை 131 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. கடந்த வருடம் இதே காலாண்டில் 128 லட்சம் கோடியாக இருந்துச்சு. 3 லட்சம் கோடி உயர்ந்திருக்கு. அதாவது தினசரி பிரீமியம் வருவாய் ஆண்டுக்காண்டு 7162 கோடியிலிருந்து
15,084 கோடியாக உயர்ந்திருக்கு. அப்படியே டபுள் மடங்காயிருக்கு. மிகவும் அருமையான அற்புதமான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. பங்கு விலை ஏறுறதுக்கு ரொம்ப ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பை சான்ஸ் உங்களுக்கு கீழே வந்தால் இந்த ஸ்டாக்கை விட்டுறாதீங்க. NSDL போல தான் இது ஒரு நிறுவனம். இது மாதிரி நிறுவனங்களை வச்சுட்டு வாங்கிட்டு ஒரு டைம் வாங்கிட்டு நீங்கள் லைஃப் டைமுக்கு வச்சுக்கிறக்கூடிய நிறுவனம் தான். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். PSC லிமிட்டோட வந்து ஹை வந்து 3030 வரைக்கும் போயிருக்கு. லோ 840 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ கீழே போயிட்டு இப்போ எங்கே 3030 வரைக்கும் ஹை போயிருக்கு. அப்புறம் க்ளோசிங் 2442 க்ளோஸ் ஆகிருக்கு. PE ரேஷியோ 74, செக்டார் P 78, புக் வேல்யூ 194, 13 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்டும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. மே மாதம் போனஸ் கொடுத்துருக்குறாங்க. 2200க்கு கிடச்சா விட்டுறாதீங்க இந்த நிறுவனத்தை. 2200 கிடச்சா வாங்க, 2000க்கு போனாலும் வாங்க, இறங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. 2200 ஒரு நியாயமான ப்ரைஸாக இருக்குது. போனஸ்க்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இதை நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு நீண்ட கால முதலீட்டுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியாக நினச்சிக்கோங்க. இதை அந்த மாதிரி உள்ள நிறுவனம் தான் இந்த CDSL, NSDL, BSC. இது மூணையும் விட்டுறாதீங்க. மூணில் எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. JSW சிமெண்ட் IPOவோட முதலாம் நாள் நேற்று முடிஞ்சிருச்சு. முதலாம் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில், அப்புறம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு, இன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு போன்ற விவரங்களை பார்க்கலாம். மொத்த மதிப்பு வந்து 3600 கோடி. 1600 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, புதிய வெளியீடு. 2000 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேலு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ப்ரைஸ் பேண்டு 139 ரூபாயிலிருந்து 147 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. லாட் சைஸ் வந்து ஒரு 102 ஷேர் ஒரு லாட்டுக்கு வருது. சப்ஸ்கிரிப்ஷன் டேட் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு 2 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் 11 திங்கக்கிழமை 3 நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷனில் 2ஆம் நாள் இன்றைக்கி ஆகஸ்ட் 8ஓட இன்றைக்கியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 13 ரூபாயாக இருக்குது. கிட்டத்தட்ட 9% ப்ரீமியத்தில் இருக்குது. இதுவும் நல்ல லாபத்தில் தான் இருக்குது. முதல் நாள் முடிவில் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 35% ஒதுக்கியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு, அதாவது இது பங்கு ஒதுக்கீடு. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து 50% ஒதுக்குறாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு வந்து 15% பங்குகளை ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பார்ப்போம். ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 29% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க முதல் நாள் முடிவில் இந்த விவரம். அப்புறம் QIB வந்து 23% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. NIA 20% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி 2ஆம் நாள். இன்றைக்கி உள்ள விவரத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை முடிவடைஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 79 புள்ளி அதிகரித்து 80,623 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 21 புள்ளி அதிகரித்து 24,596 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 4,997 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 10,864 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 63 புள்ளி இறங்கி 24,631 வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 3 பைசா அதிகரித்து 87 ரூபா 70 பைசாவில் வர்த்தகமாயிட்டிருக்கு. கோல்டு 408 புள்ளி அதிகரித்து 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 1,01,670 ரூபாயில் வர்த்தகமாயிட்டிருக்கு. சில்வர் 1 கிலோ 1,15,205 இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய ஏற்றம் 1,550 புள்ளி 1.5% ஏறி இருக்குது. ஏறி 1,15,000 ரூபாய்க்கு போயிடுச்சு 1 கிலோ சில்வர், பியூர் சில்வர். ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். வோல்டாஸ் இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை. ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை இன்ஃபோ எட்ஜ் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. சீமென்ஸ் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை கிராசிம் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. அப்புறம் டாடா மோட்டார் வந்து இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் 8 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ICICI பேங்க் டிவிடெண்ட் 11 ரூபா கொடுக்குறாங்க. 12ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. இன்றைக்கி வாங்கினா கூட டிவிடெண்டுக்கு நம்ம எலிஜிபிள். கிராசிம் 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 12. ரைட்ஸ் 1 ரூபா 30 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 12ஆம் தேதி ஆகஸ்ட் ரெக்கார்ட் டேட்டு. அப்புறம் போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை பார்ப்போம். அல்கோ குவாண்ட் ஃபின்ட்டு போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 8 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி. உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக்குக்கு 8 ஸ்டாக்கு போனஸாக கொடுக்குறாங்க. இவங்க ஸ்ப்ளிட் வேறு பண்ணுறாங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.